ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் ஆல். சரி வாங்க, நம்ம மல்லேசியில் எனக்கு என்ன காரஸ்வரமாக போயிட்டு பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரவிந்துக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. இப்படி தான் ஒரு வாடகை இருக்குது, ஸோ இந்த இடத்துக்கு வரீங்களா, இப்படி ஒரு விசேஷத்துக்காக போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ரஞ்சிதா ஆள் வச்சு சொல்ல, அதுக்கப்புறம் தாங்க 7:30 ஸ்டார்ட் ஆகுது நம்ம அரவிந்துக்கும் மல்லிக்கும். இப்படி ஒரு பக்கம் கால் பண்ணி சொல்லிட்டு நம்ம அரவிந்த் என்னன்னே தெரியாம என்ன மல்லி வீட்டு அட்ரஸா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. ஆனா அவர் யோசிக்கிறதுக்குள்ள கிளம்பி இங்க வந்துடுறாருங்க. வந்துட்டு நேரா போயிட்டு காலையும் போல டொப்புக்குன்னு தட்டுறாங்க. வாடகை இருக்குன்னு சொன்னாங்க, இங்க போகணும்னு சொன்னாங்க, என்னாச்சு மல்லின்னு கேட்க, யாரு சொன்னா அப்படின்னு கேட்க, நீங்க தான் சொல்ல சொன்னதா எனக்கு சொன்னாங்க இந்த வீட்டுல இருந்து அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே மல்லி என்னன்னே தெரியாம முடிக்கிறாங்க. சரி வாங்க சாப்பிட்டு போய் அவளுக்கு கூப்பிட. இதுக்கப்புறம் தாங்க நம்ம ராஜேஸ்வரியோட அடுத்த மாஸ்டர் மைண்ட் பிளான் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. என்ன பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ரஞ்சிதாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மூலிமா, ராஜேஸ்வரியோட ஃப்ரெண்டு, அவங்க மூலிமா விஜய் கால் பண்ணி, விஜய் என்னப்பா உன் பொண்டாட்டி யார் யார் போயிட்டு வந்துட்டு இருக்கா, நான் பார்த்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஃபோட்டோ கூட எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு எப்போவோ எடுத்த ஃபோட்டோவை இப்போ காட்டுறாங்க. யாருக்குன்னு பார்த்தா நம்ம விஜய்க்கு. இதை பார்த்த விஜய் அப்படியே சூடு ஆகிறாருங்க, கொத்திக்கிறாரு, பாய்லரில் கொத்திச்சு விட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வராருங்க. நேராக இல்லைங்க, நிறைய நடுவில் லெஃப்ட்டு ரைட்டு அந்த யூட்டனு பியூட்டனு இந்த மாதிரி நிறைய ரோடு இருக்கும். எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி 1 way 2 way எல்லாம் கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராருங்க. வந்ததுக்கப்புறம் அடியே மல்லி என்னடி நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. நம்ம மல்லியோ லவ்வோட தாங்க பார்க்குறாங்க. ஆனால் நம்ம அரவிந்து ஒரு மரியாதையோட பார்க்குறாரு. ஆனால் விஜயோ சந்தேக பார்வையோட பார்க்குறாங்க. உனக்கு இவனுக்கு என்னடி சம்பந்தம், எத்தனை நாளாக நடக்குது இந்த கள்ளத்தொடர்பு, இதுக்கேண்டி இங்கே வந்து என் உயிரை வாங்குறன்ற மாதிரி பார்க்குறாரு ஒரு பார்வை. இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம மல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. அரவிந்த் வாங்க சார் வாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, சொல்லுங்கள் அரவிந்த் எப்படி இருக்கீங்க, என்ன கொடுத்துருன்னு கேட்க, அவர் இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறார். இதை கேட்டோடனே இப்படி ஒரு விஷயமே இல்லைன்றப்போ எப்படி இப்படி ஒரு விஷயம், எங்கள் அக்கா தான் வீட்டிலே இல்லையா அப்படிங்கிறப்ப எங்கள் அக்கா இப்படி வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி புதுசாக ஒரு பிட்டை போட்டு கிளப்புறாங்க. இந்த நம்பர் தான் கால் வந்துச்சு, ஆனால் சுவிட்ச் ஆஃப் இருக்கும். ஓ அப்போ நீங்கள் தான் இந்த நேரத்துக்கு மல்லிகை வந்து அதே நம்பர் தான் சுவிட்ச் ஆஃப். ஸோ அதுக்கு இதை லிங்க் பண்ணி விட்டுருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. இப்போல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே தெரியாத நம்ம வெண்பா குட்டியும் பாட்டி மீன்ஸ் வெண்பாவுக்கு பாட்டி, நம்ம மல்லிக்கு பெரியம்மா 2 பேர் கடைக்கு போயிருக்காங்க. எதுக்கிட்டான்னு பார்த்தா சாக்லேட் வாங்கிட்டு வந்து எப்படியாவது இந்த நல்ல விஷயத்தை கொண்டாடலாம்னு நினைக்கிறதுக்குள்ள புதுசாக ஒரு 7:30 கிளப்புறாங்க நம்ம ராஜேஸ்வரி. இந்த பிரச்சனைலேருந்து நம்ம மல்லி எப்படி தப்பிக்க போகிறாங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவேங்க, பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எதையாவது பண்ணுங்கள். நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கும் போர் அடிச்சிச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள். இனி இப்படி தாங்க இந்த ரூட்டில் போவோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். பார்த்தா தான் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வேறு ஒரு விஷயத்த சொல்லுங்கள். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த சைடில் ஒரு பெரிய பூகம்பம் பிரளயமே கிளம்பிட்டு இருக்குங்க. அந்த பிரளயம் எப்படி நிற்க போகுது, என்னடா சொல்கிறீங்க? ஆமாங்க, அரவிந்துக்கு பார்த்துருக்க புது பொண்ணு, அது யார், அவங்க வீட்டில் இனி என்ன நடக்க போகுது, அந்த புது பொண்ணு யார் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு சந்தேகம், ஒரு குழப்பத்தோட ஒரு இதோட போயிட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒருவேளை அரவிந்த் ஜோடியாக தான் வந்திருக்காரா அப்படின்ற ஒரு இதுலேயும் இருக்குங்க. ஏன்னா அவங்க கட்டிக்க போகிற பொண்ணை கூப்பிட்டு வந்திருப்பாரா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் எனக்குள்ளே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.